வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு முட்டை கிரேவி செய்யறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு 5 வெங்காயம் 5 தக்காளி கட் பண்ணி தனித்தனியாக மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சு கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதெல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிட்டு வெங்காயத்தையும் எடுத்து கொட்டி பச்சை வாசனை போகிற மாதிரி வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு மஞ்சள்தூள், கார மிளகாத்தூளுக்கு 1 ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி கொதிக்க வச்சிடலாம். ஒரு 4 முட்டை எடுத்து வச்சுருக்கோம். ஒரு சின்ன கிண்ணத்தில் முட்டையை உடச்சி ஊற்றி தட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த முட்டையை அப்படியே குழம்பு கிட்ட எடுத்துகிட்டு போய் உடையாமல் அப்படியே பொறுமையாக ஊற்றணும். இல்லை அப்படியே டைரெக்டாக ஊற்றினா முட்டை உடஞ்சி கலங்கி போயிடும். அதுக்காக தான் ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சு 10 நிமிஷம் கூட வேணாம், 5 நிமிஷம் ஸ்லோவாக வச்சு கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.